பணிப்பெண்ணை அடித்துக் கொன்ற வழக்கு சொந்த நாட்டு தம்பதிகளுக்கு மரண தண்டனை விதித்த குவைட் நீதிமன்றம். இஸ்லாமிய ஷரியத் சட்டம். ஆண்டான் அடிமை, மேலோர் கீழோர், சொந்த நாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் என்ற பாகுபாடு ஏதுமின்றி அனைவருக்கும் சமமான நீதி. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். குவைத்தில் வீட்டு வேலைக்காரியை கொடூரமாக கொலை செய்ததற்காக குவைத் குடிமகனுக்கும் அவரது மனைவிக்கும் குற்றவியல் நீதிமன்றம் இன்று 28/7/25 திங்கட்கிழமை மரண தண்டனை விதித்துள்ளது. பணிப்பெண்ணை உடல் ரீதியாக தாக்கி கொலை செய்தல், சட்டவிரோதமாக தடுத்து வைத்தல், மருத்துவ உதவியை வழங்க மறுத்தல் மற்றும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் அவளை வேலை செய்ய கட்டாயப்படுத்துதல் ஆகிய குற்றச்சாட்டுகள் இவர்கள் இருவரின் மீதும் அரசு வழக்கறிஞர் சுமத்தியிருந்தார். முன்னதாக பிலிப்பைன்ஸ் பணிப்பெண்ணை கொலை செய்த குற்றச்சாட்டில் தம்பதியரை 21 நாட்கள் காவலில் வைக்க பொது வழக்கறிஞர் உத்தரவிட்டிருந்தார். பின்னர் இருவரும் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டு மரண தண்டனை கிடைக்க காரணமான முன்கூட்டியே திட்டமிட்டு கொலை செய்ததாக குற்றம் இருவர் மீதும் சுமத்தப்பட்டு அது ஆதாரங்களின் அடிப்படையில் நிரூபணமானதாக செய்தி வெளியாகியுள்ளது. இந்த வழக்கில் குற்றவாளி இருவரும் பணிப்பெண்ணை வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் அடித்ததாகவும் இறுதியில் அவளின் மரணத்திற்கு இந்த மனிதாபிமானமற்ற கொடூரமான தாக்குதல் வழிவகுத்ததாகவும் கூறி அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை வழங்க அரசு தரப்பு கோரியது குறிப்பிடத்தக்கது. உண்மையான நீதி என்பது இதுதான், பாரபட்சம் பார்க்காமல் அனைவருக்கும் சமமாக தண்டனை வழங்குவது.